மறுபடியும் கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம எல்லாரையும் தேவன் ஒன்று சேர பண்ணி இருக்கிறார். கடந்த நாட்கள்ல தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்த அவருடைய எல்லா கிருபைக்காக இரக்கங்களுக்காக நம்ம அவரை நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். அப்போ இந்த நாட்கள்ல கூட அதாவது இந்த வருஷத்தின் கடைசி பகுதிக்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த 11 மாதங்கள் தேவன் கிருபையாய் நம்மளை வழிநடத்தி வந்த எல்லா பாதைகளையும் நம்ம பார்த்தோம்னா அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து விடுவித்து எத்தனையோ இடங்கள்ல நம்மள அற்புதமா தேவன் பாதுகாத்திருக்கிறார். அதையெல்லாம் நினைச்சு இந்த மாதம் முழுக்க நம்ம நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதித்து கொண்டே இருப்போம். இந்த புது வருஷம் நிச்சயமா நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வருஷமாக இருக்கும்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம். ஏன்னா வசனம் சொல்லுது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தான் நம்மை தொடருமா. அப்போ இனி வரப்போகிற நாட்கள் ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையில நன்மைகளும் கிருபைகளும் நம்மை தொடரும். நம்ம இதுவரைக்கும் என்னென்னலாமோ துரத்திட்டு வந்திருக்கலாம், அது எல்லாம் நிச்சயமா இதோட நமக்கு ஸ்டாப் ஆகுது. வியாதிகளா இருக்கட்டும், போராட்டங்களா இருக்கட்டும், பிரச்சனைகளா இருக்கட்டும், கடன்களா இருக்கட்டும், எந்த விதமான குழப்பங்களா இருந்தாலும் அது எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இந்த நாளோட அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை தேவன் வைக்கிறான்னு சொல்லி நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு கூட என்ன மெசேஜுக்காக நான் ப்ரேயர் பண்ணும்போது தேவன் என் காதுல கேட்ட ஒரு சத்தம், ஐ ஆம் தி காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். அதாவது அவரை போல மீட்புக்கு யாருமே கிடையாது. இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க வல்லமை நிறைந்த தேவன் தான் நம்முடைய தேவன். இஸ் அவர் காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். எல்லாவற்றையும் இழந்த சகலவற்றையும் நம்ம என்ன செய்வோமா, திருப்பி கொள்வோமா. ஏன்னா நம்ம ஒருவேளை இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஏதாவது ஒரு காரியத்தை தொலைச்சிட்டு அழுதாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அந்த பிள்ளைங்களுக்காக இறங்கி, இல்ல இல்ல நான் உனக்கு அதை வாங்கி தரேன், நான் உனக்கு அதை செய்யறேன், நீ அழாத அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவோ தூரங்கள்ல நம்ம பிள்ளைகளை நம்ம ஆறுதல் படுத்துறோம். பிள்ளைங்க உன்னை இழந்து போயிட்டாங்கன்னா நம்ம நம்ம துக்கப்படுறோம். இப்படி எத்தனையோ காரியங்கள் நம்ம பிள்ளைகளை குறிச்சு நம்ம யோசிக்கும் போது நம்ம பரம தகப்பன் நம்ம எதெல்லாம் இழந்திருக்கிறோமோ அவருக்கு நம்ம முக்கியம்னா, நமக்கு நமக்கு இழந்ததுனால நம்மை அது எவ்வளவு தூரம் பாதிப்புக்குள்ள கொண்டு வருதுங்கிறதையும் அவர் அறிந்திருக்கிறபடியினால இன்றைக்கு நமக்காக அவர் இழந்த சகலவற்றையும் நம் கரங்களில என்ன செய்யறாராம், திருப்பி கொடுக்கிறாராம். ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசுறாருன்னா நிச்சயம் நீங்க இழந்த சகலவற்றையும் நிச்சயமா திருப்பிக் கொள்வீங்க. அப்போ இன்னைக்கு ஆக்சுவலா எனக்கு இந்த மீட்டிங்க்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு கால் வந்தது. எனக்கு அது இன்னும் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துச்சு. ஒருவேளை அந்த சிஸ்டர் எனக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கால் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸாவது இருக்கும். கால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலா அவங்க ஃபேமிலியில ஒரு ரொம்ப போராட்டங்களோட இருந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரொம்ப சமாதானம் இல்ல. அந்த ஹஸ்பண்ட் இன்னொரு இல்லீகல் கனெக்ஷன்ல அவர் மாட்டிட்டு ஒய்ஃப கவனிக்கல, பிள்ளைங்களை கவனிக்கல, எந்த விதத்திலயும் காசு கொடுக்கல, அதாவது ரொம்ப அற்பமா நினைச்சு அவங்கள்ட்ட ஒரே பயங்கரமான குழப்பம் குடும்பத்துக்குள்ள. அந்த சிஸ்டர் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலைக்கு போய் அந்த பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆஹ் அவங்களுக்காக நிறைய ஜோமன்னு ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு. அந்த சூழ்நிலையில அவங்களால நம்ப கூட முடியாது. நிறைய நேரங்கள்ல அவங்க அழதான் செய்வாங்க. ஆனா கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் ஒன்று கூட மாறாதபடி இன்னைக்கு அவங்க என்கிட்ட பேசும்போது அவ்வளவு சந்தோஷமா பேசுறாங்க. சிஸ்டர், என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப எங்க குடும்பமே நாங்க சந்தோஷமா இருக்கோம், எங்க பிள்ளைகள் நாங்கன்னு சந்தோஷமா இருக்கோம். எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வேலையை தந்திருக்கிறாரு. எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னே தெரியல. ஆனா ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் ஒண்ணு கூட மாறல சிஸ்டர், இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை இன்றைக்கு ஒருவேளை 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு அவங்க நினைவு அதிகமா வந்து அந்த சிஸ்டர் எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட்கிட்ட விசாரிக்கும் போது அவ சொன்னா, இல்ல இப்ப அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், நான் இப்போ அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க மட்டும்தான் சொன்னா. அவள்கிட்ட நான் கேட்டது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா என்னுடைய உள்ளத்துல தேவன் அவங்கள குறிச்சு
ஒரு நினைப்பை உண்டாக்கி கரெக்டா இன்னைக்கு அவங்க பேசும்படி செஞ்சப்போ, அப்ப இன்னைக்கு நிச்சயமா இந்த மெசேஜ் நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு நான் நம்புறேன். நிச்சயமா நீங்க எதெல்லாம் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இழந்த அத்தனையையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அதுக்கு இந்த சாட்சி ஒரு உதாரணம். ஏன்னா அவங்க படிச்ச கண்ணீர் எனக்கு மாத்திரம்தான் தெரியும். அவ்வளவு கஷ்டம். பக்கத்து வீட்லயே அவங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு இங்க வரமாட்டாரு. ரொம்ப கொடுமை அனுபவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு எந்த ஹஸ்பண்ட் இருந்தாரோ, இன்னைக்கு அதே ஹஸ்பண்ட் அவங்க கூட சந்தோஷமா மனைவியை நேசித்து, பிள்ளைகளை நேசித்து, அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யும் போது அது எவ்வளவு பெரிய காரியமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நமக்கு இது பெருசா தெரியுது. ஆனா ஆண்டவருக்கு இது லேசான காரியம். ஏன்னா தன் பிள்ளைகள் எதையும் இழந்து நிற்பதுல அவருக்கு விருப்பமே கிடையாது. நம்ம நினைப்போமா நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு இல்ல அப்படின்னா நம்ம அதுல எவ்வளவு சோர்ந்து போயோ, நம்ம என் பிள்ளைக்கு இது கிடைச்சிட்டு இது இல்லைங்கிறப்ப என் பிள்ளை எவ்வளவு கவலைப்படுறான், துக்கப்படுறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம நினைக்கிறப்போ, நம்ம தகப்பன் நம்மை விட நம்மை நேசிக்கிறவர். அந்த தகப்பன் இன்றைக்கு நமக்கான இழந்த எல்லாவற்றையும், நீங்க எதெல்லாம் இழந்தீங்க? உங்க சொத்துக்களை இழந்தீங்களா? பணத்தை இழந்தீங்களா? இல்ல உங்க வருஷங்களை நீங்க இழந்துட்டீங்களா? இல்ல ஹெல்த்தை இழந்தீங்களா? இழந்த எல்லாவற்றையும் தேவன் இன்றைக்கு நமக்கு திருப்பி தருகிறார் அப்படிங்கிறது தான் சத்தியம். அப்ப அதுக்கு ஆதாரமா சில வசனங்களையும் சில எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம பைபிள்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். நிச்சயமா இந்த வார்த்தைகள் மூலம் தேவன் உங்க ஒவ்வொருத்தர் கூட இடைப்படுவார். இந்த வார்த்தையின்படி தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார், விடுவிக்கிறார் அப்படிங்கிறது தான் நிஜமான சத்தியம். நம்ம வாசிக்கலாம். யோவேல் 2 அதிகாரம் 25-26. ஜோயல் சாப்டர் 2 verses 25-26. வாசிக்கிறேன். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்கும் என்னெல்லாம் உங்களை அதாவது பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் இதெல்லாம் உங்களை பட்சித்திருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதுல தமிழ்ல நமக்கு என்ன இருக்குன்னா, அந்த விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன்னு இருக்கு. நான் இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது இன்னும் நல்லா இருந்தது. அதுல அது என்ன சொல்லுதுன்னா, அந்த வருஷங்களை கூட ஆண்டவர் நமக்கு திரும்ப தருவாராம். அந்த அளவுக்கு தேவன் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை, நிஜம், சத்தியம். அப்போ நமக்கு அவர் செய்யற நன்மை எப்படி இருக்குமா? நம்ம சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். அப்போ தேவன் இன்றைக்கு நம்மை அதிசயமாய் நடத்தி வருகிறத நீங்க பார்க்க போறீங்க. நீங்க இழந்த எல்லாத்தையும் நீங்க திரும்ப பெறும்போது, ஐயோ இதுவா என் வாழ்க்கையில் இது நடக்குமான்னு நினைச்சனே, இது கிடைக்குமான்னு நினைச்சனே, இது எப்படி என் கைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய வகையில தேவன் உங்களுக்கு அந்த ரெஸ்டோரேஷன் ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்க ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம ஏற்கனவே இந்த ஒரு நாள் டிவோஷன்ல கூட பார்த்தோம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினாலாகிய அப்பத்தை திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் என்ன செய்யறது இல்ல, குடிப்பதில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு சத்ருங்கிறது நமக்கு ஒருவேளை உங்களுடைய பொருளாதாரங்க, உங்களுடைய என்னென்னலாமோ காரியங்கள் தேவையில்லாம வீண் விரயம் ஆயிட்டு இருக்கலாம். எதுக்கோ போயிட்டு இருக்கலாம், யாருக்கோ போயிட்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிரயாசத்தை யாரும் சாப்பிட முடியாது. இனி உங்கள் தானியத்தை அவர் யாருக்கும் என்ன செய்ய மாட்டாரு, ஆகாரமாய் அவர் கொடுக்க மாட்டார் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா, இனி உங்களுக்கு வந்து சேர வேண்டியது அது உங்க கரங்களில நிச்சயமாய் வந்து சேரும். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, அவரை நம்புவது மாத்திரம்தான். எப்படி ஆபிரகாம் நினைச்சாரு? அதாவது அவர் நம்ம ரோமர் 4ல பார்க்கிறோம்.
தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். அவன் கன்சிடரே பண்ணல. அப்ப நம்ம இன்னைக்கு அந்த ஸ்டேட்டுக்குள்ள வரணும்னு சொல்லி தேவன் விரும்புறாரு. நான் இழந்துட்டேன், எல்லாம் போயிருச்சு, ஆனா நான் அதை குறிச்சு திங்க் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், நான் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிற ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறார். அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரும்போது நிச்சயமா நீங்க இழந்த எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. அந்த கான்பிடன்ஸ்குள்ள, அந்த ஃபெய்த்துக்குள்ள நம்ம வரணும்னு சொல்லி தேவன் விரும்புறாரு. அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குதுன்னா, ஐ வில் ரெஸ்டோர் டு யூ த இயர்ஸ் தட் த ஸ்வாமிங் locusts have eaten. You will have plenty to eat and be satisfied, and you will praise the name of Yahweh your God, who has dealt wondrously with you, and my people will never again be put to shame. அப்போ இதுல என்ன போட்டிருக்கு? ஐ வில் ரெஸ்டோர் டு யூ த இயர்ஸ். எந்த வருஷங்களை இழந்து, ஐயோ இத்தனை வருஷம் வம்பா போயிருச்சு அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். நான் வாழ வேண்டிய நாட்கள்ல, நான் சந்தோஷமா இருக்க வேண்டிய நாட்கள்ல இதெல்லாம் சத்ருவானவன் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டானே, இந்த வருஷம்லாம் வம்பா போயிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க மனதுக்குள்ள நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா நீங்க இழந்த அந்த வருஷங்களையும் தேவன் உங்களுக்கு திரும்ப தருகிறாராம். ஏன்னா உங்க இருதயத்துல அது வேதனையா இருக்குதுங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். அதாவது நம்முடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிற தேவன் சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் அங்க அடிமைப்பட்டு, எகிப்தியர்கிட்ட அடிமைப்பட்டு அவங்க கஷ்டப்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அப்ப இன்னைக்கு நீங்க உங்க இருதயத்துல, ஐயோ இத்தனை வருஷம் வம்பா போச்சு, இத்தனை வருஷம் வீணா போச்சு, இத்தனை வருஷம் இது என் கையில இருந்தா, இத்தனை வருஷம் என் வாழ்க்கை இப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், இவ்வளோ வருஷம் கழிச்சு எனக்கு இது கிடைச்சு எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கூட நீங்க நினைக்கலாம். இல்ல, ஆண்டவர் நீங்க இழந்த அந்த வருஷங்களின் சந்தோஷத்தையும் அவர் ரெட்டிப்பாய் உங்களுக்கு என்ன செய்ய போறாரு? தரப்போறாரு. அடுத்ததான் நம்ம பார்க்கிற வசனம். அப்போ இதுல நமக்கு என்னெல்லாம் ஒரு அஷூரன்ஸ் தேவன் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இழந்து போன அந்த டைம், நம்ம இழந்து போன ரிசோர்சஸ், இழந்து போன சந்தோஷம் அத்தனையையும் அவர் என்ன செய்யறாரா? பல மடங்கு தேவன் திருப்பி தருகிறார். அடுத்ததா எரேமியா 30:17. எரேமியா அதுல என்ன பாக்குறோம்னா, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இன்னைக்கு உலகத்தாரால அப்படி புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில, ஒடுக்கப்பட்ட தள்ளப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். நீங்க உங்களை விசாரிக்க யாருமே இல்ல அப்படிங்கிற இடத்துல நீங்க இருக்கலாம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், அவங்க உனக்கு அப்படி ஒரு பெயரை வச்சுட்டாங்க. அதனால நான் என்ன செய்ய போறேன்? நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். இது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்டோரேஷன். ஒருவேளை இன்னைக்கு நீங்க அந்த இடத்துல இருக்கலாம். இன்னைக்கு என்னைய யாருமே ஒரு அன்பா பாக்குறதுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்ல, நான் நேசிக்கிறவங்களும் என்னைய கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்காகத்தான் தேவன் இந்த வார்த்தையை அனுப்புறாரு. உங்களுக்கான அந்த ரெஸ்டோரேஷன் நிச்சயம் நடக்குது. உங்களுக்கு அவர் ஆரோக்கியத்தை, உங்களுடைய பிசிக்கல், எமோஷனல் என்னென்ன காயங்கள் உங்களுக்கு இருக்குதோ அந்த எல்லா இடத்துலயும் தேவன் ஆரோக்கியத்தை வர பண்ணி உங்கள் காயங்களை அவர் ஆற்றுகிறாராம். அது இங்கிலீஷ்ல, ஃபார் ஐ வில் ரெஸ்டோர் ஹெல்த் டு யூ அண்ட் ஹீல் யுவர் வூண்ட்ஸ் டிக்ளேர்ஸ் யாவே. இது யார் சொல்றார்? கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லிட்டாருன்னா அதை செய்து முடிக்காமல் இருக்க மாட்டார். இந்த வார்த்தை இன்றைக்கு நம்மை நோக்கி கடந்து வருகுதுன்னா நிச்சயமா அவர் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிறார். நீங்க பிசிக்கலா ஒருவேளை ஹீலிங்காக நீங்க காத்து கொண்டு இருக்கலாம், இல்ல எமோஷனலா, ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கு சோல்ல ஒரு ஹீலிங்காக நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். ஐயோ இத்தனை டிப்ரெஷன்ல இருக்கிறேனே, இத்தனை ஆங்ஸைட்டில இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். எல்லாரும் என்னைய தள்ளிட்டாங்களேன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்கெல்லாம் உன்னை அப்படி சொன்னதுனால நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி இன்னைக்கு இந்த உலகத்தால கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சமாதானத்தினால அவர் உங்களை நிரப்ப போகிறாரா. அது ஒரு பெரிய ரெஸ்டோரேஷன் இதுலயும் தேவன் உங்களுக்கு கொண்டு வருகிறார். அடுத்ததா நம்ம பார்க்கும்போது
நம்ம ஏற்கனவே பார்த்த வசனம் தான் ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். எதை ரெஸ்டோரேஷன் பண்றாரு? நம்ம வெட்கத்துக்கு பதிலா எந்தெந்த இடத்துலலாம் நான் அந்த இடத்துல கூனி குறுகி நின்னனே, இந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டேனே, மக்களால நான் இந்த இடத்துல அதாவது வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு எனக்கு இந்த இடத்துல ஒரு வெட்கம் வந்ததே அப்படின்னு சொல்லி, பொய்யான குற்றச்சாட்டுகள் நிமித்தம் நான் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். அன்றைக்கு யோசேப்பினுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. ஒன்றுமே அவன் தவறு செய்யல. ஆனா போத்திபாருடைய மனைவி நிமித்தம் அவன் சிறைச்சாலைக்கு போகப்பட்டான். ஆனா ஆண்டவர் எப்படி ரெஸ்டோர் பண்றாரு? அந்த போத்திபாருக்கே அதிபதியாய் தேவன் மாற்றினார். அதுதான் அவர் ரெஸ்டோரிங் ஜீனியஸ். அவரால மட்டும்தான் அது முடியும். இன்னைக்கு நீங்க யோசேப்பை போல ஒரு தவறான குற்றச்சாட்டுகளின் நிமித்தம் ஒருவேளை பாதிக்கப்பட்டு இருப்பீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களையும் அவர் ரெஸ்டோர் பண்றாரு. எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, வெட்கப்பட்டீங்களோ, அந்த வெட்கத்துக்கு பதிலாக அவர் ரெண்டத்தனையாய் அவர் பலனை தருவார். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நீங்க வெட்கப்பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி இருக்குன்னு அர்த்தம். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்காக தான், நான் அவருக்காக நான் உண்மை உத்தமமா இருக்கிறேன். ஆனா என் மேல தவறான இப்படிப்பட்ட காரியங்களை என் மேல சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்குத்தான் தேவன் எதை கொடுக்கிறாரா? நித்திய மகிழ்ச்சி, எட்டர்னல் ஜாய் அவர் என்ன செய்யறாரா? கொடுக்கிறாரா. இது எவ்வளவு பெரிய பாக்கியம். நிச்சயமா இதை இன்றைக்கு நம்ம எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்ள போறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஏதேதோ ஒரு இடத்துல எதையோ இழந்ததை போலதான் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு அவர் வார்த்தை நமக்கு கடந்து வருதுன்னா நம்ம இழந்த அனைத்தையும் நம்ம திரும்பி பெற்றுக் கொள்ள போகிறோம். அடுத்ததா சகரியா 9:12. சகரியா, நீங்க யாரு எடுத்தாலும் நீங்க வாசிங்களா? நான் தேடி வாசி. சகரியா 9:12. சகரியஸ் 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அதுக்கு முந்தின வசனம் நம்ம பார்க்கிறோம். தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அங்கேயும் ஒரு ரெஸ்டோரேஷன் நடக்குது. நமக்காக அவர் என்ன செய்யறாரா? நம்மை சார்ந்து இருக்கிற நம்முடைய நம்ம நேசிக்கிறவங்க யாரெல்லாம் அப்படிப்பட்ட குழிக்குள்ள ஒரு ரட்சிப்பற்ற நிலைமையில என்னென்ன காரியத்துல ஒரு சிறையிருப்புல இருக்கிறாங்களோ, ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களே அவருடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே என்ன செய்கிறாராம்? விடுதலை பண்ணுகிறாராம். அங்க ஒரு ரெஸ்டோரேஷன் நடக்குது. அடுத்தது யூ பிரிசனர்ஸ் ஆஃப் ஹோப், நம்பிக்கையுடைய சிறைகள். நம்ம சிறைக்குள்ளதான் இருக்கிறோம், ஆனா நம்பிக்கையோட இருக்கிறோம். நமக்கு என்ன வருதான்? ஒரு பெரிய ரெஸ்டோரேஷன், டபுள் டைம்ஸ் ரெஸ்டோரேஷன் நமக்கு கிடைக்குது. அவங்க சிறையிருப்புக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை உங்களை தேடி வருகிறதா. இங்கிலீஷ்ல அழகா இருக்கு. ரிட்டர்ன் டு யுவர் ஃபோர்ட்ரஸ், யூ பிரிசனர்ஸ் ஆஃப் ஹோப், ஈவன் நவ் ஐ அனௌன்ஸ் தட் ஐ வில் ரெஸ்டோர் ட்வைஸ் as much to you. உங்களுக்காக இரட்டிப்பான நன்மைகளை அவர் தர அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் வல்லவராய் இருக்கிறார். நிச்சயம் நீங்க இழந்த எல்லாத்துக்கும், எந்தெந்த சிறையிருப்புக்குள்ள நீங்க இருந்தாலும் உங்களுக்கு இரட்டிப்பான ஒரு நன்மையினால தேவன் திருப்தி ஆகிற நாட்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கு சில காரியங்களை குறிச்சு நம்ம தியானிச்சு பார்க்கும்போது எப்படியெல்லாம் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது எவ்வளவு பவர்ஃபுல் காடை நம்ம ஆராதிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்ம யோபுவினுடைய ஸ்டோரிய குறிச்சு நமக்கு நல்லா தெரியும். யோபு, அவனுக்கு உண்டான ஆஸ்தி, அவனுடைய பிள்ளைகள் அத்தனையும் ஒரே நாள்ல இழந்து போறாரு. ஆனா தேவன் என்ன செஞ்சாரு?
அதை 2 மடங்கு அவனுக்கு திரும்ப கொடுக்கறத பார்க்கிறோம். அந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்கும் போது ரொம்ப அருமையா இருந்தது. அத நீங்க அத நமக்குன்னு சொல்லி நம்ம எடுக்கும் போது நிறைய நேரங்கள்ல நம்ம யோபு போல சிலர்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன், யோபு போலதான் எங்களுக்கு பாடு. யோபு மாதிரிலாம் யாருமே பாடு அனுபவிக்க முடியாது. ஒரே நாள்ல அத்தனை பிள்ளைகளும் மரிச்சு அத்தனை சொத்துக்களையும் இழந்து கடைசியில தானும் தன்னுடைய தோல் நோய் நிமித்தம் அங்க மனைவியை சொல்றா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும்னு சொல்றா. அந்த இடத்துக்கு அந்த மனுஷன் தள்ளப்பட்ட கூட தேவனால அங்க ரெஸ்டோர் பண்ண முடியும்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த இடத்துல நம்ம இல்ல. அந்த மனுஷனையே தேவன் ரெஸ்டோர் பண்ண முடியும்னா நம்மள ரெஸ்டோர் பண்றது அவருக்கு பெரிய விஷயமா? கொஞ்சம் அவருடைய வாழ்க்கையை குறிச்சு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களோடு கூட தேவன் இன்றைக்கு இடைப்படுவார். அப்போ நம்ம அந்த யோபு 42:10 நம்ம பார்க்கிறோம். யோபு சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இப்ப யோபு சொல்றாரு, நீங்க செய்ய நினைச்சிட்டீங்கன்னா அது தடைப்படாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன ரெஸ்டோரேஷன் நடந்தது நம்ம பார்ப்போம். இப்போ யோபு 5ல இருந்து, ஜோப் 5ல இருந்து சில வசனங்களை நம்ம பார்க்க போறோம். அங்க எலிப்பாஸ், அதாவது யோபுவினுடைய நண்பன் சொல்ற சில விஷயங்கள் அங்க என்ன இருக்கு அப்படின்னா, 9:10 யோபு 5ஆம் அதிகாரம் ஜோப் 5ல 9-10 பார்க்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். தேவனை குறிச்சு ஒரு அழகான ஒரு டெபினிஷன் கொடுக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவரா? ஆராய்ந்து முடியாத, நம்ம ஹியூமன் மைண்ட்னால யோசிக்கவே முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத கவுண்ட்லெஸ் பிளெஸிங்ஸ், அதிசயங்கள், வண்டர்ஸ செய்கிற தேவனா. இந்த தேவன் தான் நமக்கும் தேவனாய் இருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனை, அதே தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில, ஒருவேளை நான் தாழ்மைக்குள்ள இருக்கிறேனே, நான் தாழ்வுல இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா தாழ்ந்த உங்களைத்தான் அவர் என்ன செய்யறாரா? உயரத்தில் வைத்து துக்கிக்கிற உங்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அதுக்கப்புறம் அங்க சொல்றாரு, அங்க எலிப்பாஸ் என்ன சொல்றாருன்னா 24ல இருந்து 26 வரைக்கும், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர், உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவேன். இங்க யோபு அனைத்தையும் இழந்த நிலைமையில அங்க எலிப்பாஸ் அங்க யோபுவ ஒரு ஒரு சின்ன விதத்துல ஒரு அவர் நீதின்ற, அவருடைய நீதி இல்ல அப்படிங்கறத அங்க வெளிப்படுத்தும்படி அங்க சில காரியங்களை முதல்ல சொல்றாரு. அங்க சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது ஒரு குறைவையும் காண மாட்டீர். இதுதான் தேவன் நமக்கு தருகிற வாக்கு தத்தம். நம்முடைய கூடாரம் எப்பவும் சமாதானத்தோடு இருக்கிறது தான் அவருடைய சித்தமா இருக்குது. நம்முடைய வாசஸ்தலத்துல ஒரு குறைவும் இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. அங்க முதிர் வயதுலதான் நீர் கல்லறைக்கு போவீர் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றத பார்க்கிறோம். உடைய சந்தானம் பெருகும், பூமியின் பூண்டுகளை போல இருப்பார்கள். இது எல்லாம் எப்ப சொல்றாரு அப்படின்னா, யோபு அனைத்தையும் இழந்த நிலைமையில இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்றாரு. இது எப்படி நடக்கும்? இது சாத்தியமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அத்தனை பிள்ளைகளையும் யோபு ஒரே நாள்ல இழந்துட்டாரு. எல்லா ஆஸ்திகளையும் சம்பத்துகளையும் இழந்துட்டாரு. இங்க தானும் பயங்கரமான ஒரு தோல் வியாதியில அங்க அங்க புழுக்கள் அவரை தின்று கொண்டிருக்குது. இந்த சூழ்நிலையில அவருடைய நண்பன் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தையா இருக்குது. அப்போ இந்த தேவன் என்ன செய்தார்? நம்முடைய அந்த நம்மள ரெஸ்டோரிங் காட் நம்மள என்ன, அந்த யோபுக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். யோபு 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆஹ் அதுல ரொம்ப எனக்கு அதை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என் மாமிசம் பூச்சிகளினாலும் அடைபற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது, என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று. எப்படி இருக்கா? அவர் மாம்சம், அவனுடைய ஃபிளஷ் ஃபுல்லா பூச்சி, ஃபுல்லா புழுக்கள், உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் புழுக்கள் அவனுடைய சரீரத்தை தின்று கொண்டிருக்குது, பூச்சிகள் தின்று கொண்டிருக்குது.
புழுதியினால மூடப்பட்டிருக்கு. தோல் எல்லாம் வெடிச்சு அது அருவருப்பா இருக்குதாம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இப்பவாவது நமக்கு எவ்வளவு மெடிக்கல் சயின்ஸ் டெவலப் ஆன காலத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். யோபுவின் நாட்கள்ல என்ன இருந்திருக்கும்? இப்படி ஒரு தோல் வியாதி, அங்க பூச்சிகளும் புழுக்களும், அதாவது மனுஷன் மரிச்சு போன பிறகுதான் அங்க பூச்சிகள் எல்லாம் அவனை அரிச்சு திங்கும். இங்க யோபு உயிரோட இருக்கும் போதே யோபுவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. சிவியர் ஸ்கின் டிசீஸ் or infection with open wounds so neglected that they have become infested with maggots. Severe skin disease or infection. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு தோல் நோய், தோல் வியாதி வெடிச்சு அருவருப்பா இருக்கு. அவனை பாக்குறதுக்கு கூட யாராலையும் முடியல. எப்படி ஒரு செல்வ சீமானாய் அவ்வளோ ஆஸ்திகளுக்கும் அவ உரியவனா இருந்த முதலாளியா இருந்த ஒரு யோபு ஒரே நிமிஷத்துல அத்தனை இழந்து, அவன் சரீர சுகத்தையும் இழந்து, அங்க பூச்சிகள் அவன் சரீரத்தை தின்கிற சூழ்நிலையில அவன் வந்தப்போ அவனை தேவன் எப்படி மீட்டெடுத்தார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதை நம்ம இன்னும் ஆழமா பார்க்க போறோம். அப்போ ஒரு மெடிக்கல் சயின்ஸும் இல்லாத நேரத்துல அவனுடைய தோல் வியாதியை சுகமாக்கி, வெடித்த தோலை அவர் சுகமாக்கி, அங்க பூச்சிகள் பற்றிந்த அவனுடைய சரீரத்தை, அந்த பூச்சிகள் ஒரு பூச்சி கூட அவனுடைய சரீரத்தை தொடாதபடி அத்தனை பூச்சிகளும் அவனை விட்டு வெளியேற்றி அவனுக்கு ஒரு பரிபூரணமான ஒரு சுகத்தை கொடுத்து, அந்த தோல் வியாதியில அவனுக்கு பரிபூரண விடுதலையை கொடுத்து, அவன் இழந்த அத்தனையையும் அவர் திரும்ப கொடுத்திருப்பார் என்றால் அவரை போல ரெஸ்டோர் பண்ற காட் யாருமே கிடையாது. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன விஷயம்னா கூட, ஐயோ டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களே, டாக்டர் அப்படி சொல்லிட்டாங்களே, மெடிக்கல் ரிப்போர்ட் இப்படி சொல்லுதே, இப்படி எத்தனை பேர் நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம். அங்க எதுக்குமே வழி இல்லாத நாட்கள்ல அங்க தேவன் மாத்திரமே தனக்கு சுகம் கொடுத்தார் என்கிற இடத்துக்கு யோபு வந்திருக்கிறார்னா, இன்னைக்கு ஏன் அதே தகப்பனை தானே நாமும் ஆராதிக்கிறோம், அதே தேவனை தானே நாமும் ஆராதிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில அவர் செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். ஏன்னா அவர் இன்றைக்கு நமக்கு இந்த வார்த்தையின் மூலம் இடைப்படுகிறார்னா, உங்க வாழ்க்கையில ஒருவேளை இப்படிப்பட்ட ஒருவேளை சரீரத்தின் பலவீனங்களோ, தோல்ல ஏதோ ஒரு வியாதிகள் நிமித்தம் நீங்க இருக்கிறீங்கன்னா, உங்க அத்தனையையும் அவர் ரெஸ்டோர் பண்ணிட்டாரு. அதுதான் நிச்சயம், அதுதான் சத்தியம். ஏன்னா சிலுவையில அத்தனை வியாதிகளையும் அவர் சுமந்துட்டாருன்னா, நீங்க இனி அதை சுமக்க தேவையில்லை. நீங்க டோட்டலா ஃப்ரீ ஆயிட்டீங்க. உங்களை விடுதலை ஆக்கிட்டாரு. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய தொடங்கி விட்டார். நிச்சயமா இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிற இந்த வேளையில அவர் அவர் வாயில இருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டா அது வெறுமையாய் திரும்பாதுன்னு சொல்லி வார்த்தை சொல்லுது. அப்போ இன்னைக்கு இந்த வார்த்தை ஒருவேளை நான் நான் விசுவாசிக்கிறேன், நான் பேசல, பரிசுத்தாவியானவர் என்னுள்ள இருந்து பேசுகிறார் என்றால் நிச்சயமா நீங்க இழந்த சுகத்தையும், இழந்த அந்த ஒருவேளை தோல் வியாதிகள்ல நீங்க இருப்பீங்கன்னா அத்தனையும் தேவன் உங்களுக்கு ரெஸ்டோர் பண்றாரு. நம்மளால முடியுமா? அந்த வெடிச்சு உடம்பு முழுக்க வெடிச்சிருந்த தோலை சுகப்படுத்த யாராலும் முடியாத இடத்துக்கு யோபு வந்தப்போ தேவனே இறங்கி அங்க சுகப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா அந்த யோபுவின் நாட்களிலே அப்படி சுகப்படுத்தி இருப்பார் என்றால், இன்றைக்கு நம்ம புது உடன்படிக்கையின் கீழே அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு கழுவப்பட்டு இன்றைக்கு சிலுவையில அவர் சகலத்தையும் நமக்காக சுமந்திருக்கிறார் என்றால் அவர் நமக்காக செய்யாமல் இருப்பது எப்படி? அப்போ நம்ம கடைசி அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது இன்னும் நமக்கு நல்லா தெரியும். யோபு 42ஆம் அதிகாரம், ஜோப் சாப்டர் 42, அதுலதான் நம்ம 2வது வசனம் பார்த்தோம். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் என்ன நினைச்சிட்டாரு? நான் யோபுவை சுகமாக்கணும்னு நினைச்சிட்டாரு. இனி அதை யாராலையும் தடுக்க முடியாது. அவர் ரெஸ்டோர் பண்ணணும்னு அவர் நினைச்சிட்டாரு. இனி அதை யாராலையும் தடுக்க முடியாது. இன்னைக்கு அவர் உங்களை ரெஸ்டோர் பண்ணணும்னு அவர் நினைச்சிட்டாரு. இனி அதை யாரும் தடுக்க முடியாது. நிச்சயமா நீங்க இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். ஒருவேளை இது எல்லாமே நமக்காகத்தான் தீர்க்க தரிசனமாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இது எழுதி வைத்திருக்கிறது உண்மைன்னா, இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையிலும் அது நடப்பது நிச்சயம்.
அப்ப அடுத்ததை நம்ம பார்க்கிறோம். 10வது 11வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது அங்க யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறார். அவருடைய சிறையிருப்பு தேவன் மாற்றி இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்படின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தை அவனுக்கு கொடுத்தார்கள். எங்கேயாவது நடக்குமா? நம்ம கொண்டு போய் சும்மா கோல்டை யாருக்காவது கொடுப்போமா? அங்க அவர் ரெஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா யார் இருதயத்திலையும் தேவன் பேசுவார். ஒருவேளை இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நமக்கு திரும்ப இது வருமா அப்படின்னு சொல்லி கூட நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். அவர் உங்களுக்கு ரெஸ்டோர் பண்ணணும்னு இன்னைக்கு நினைச்சிட்டாருன்னா அதை யார் இருதயத்திலையும் அவர் பேசி அதை உங்களுக்காக அவர் கொண்டு வர செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ நம்ம என்ன பார்க்கிறோம்னா அந்த மனுஷங்களை பார்க்கிறோம், அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். இது எப்படி நடக்கும், இவங்க சூழ்நிலை எப்படி இருக்கு, இவங்க எப்படி நமக்கு இழந்த நமக்கு திரும்ப தருவாங்க, இப்படி எல்லாம் சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா திரும்பி தரப்போறது அவங்க இல்ல, தேவனிடத்துல இருந்து நமக்கு வரப்போகுது. சோர்ஸ் அவர்தான். அப்போ நம்ம நம்பிக்கை இன்னைக்கு யார் மேல இருக்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ அங்க பார்க்கும்போது அதாவது இருந்த எல்லாவற்றை பார்க்கலாம். அவனுக்கு இருந்த ஏற்கனவே யோபு செல்வ சீமானா இருந்த போது இருந்த எல்லாவற்றை பார்க்கலாம். அப்போ இருந்ததை விட ரெண்டத்தனையாய் மாற்றினாராம். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு தகப்பனை நம்ம ஆராதிக்கிறோம். அடுத்தது நீங்க பாருங்க, கர்த்தர் யோபின் அங்க இன்னொன்னு நம்ம பார்க்கும்போது அவங்க அது வரைக்கும் எல்லாரும் அவனை குற்றம் சுமத்திட்டு அப்படிலாம் இருக்கிறாங்க. நண்பர்கள் கூட உன்னுடைய நீதியா அப்படி இப்படிலாம் சொல்லி பேசுறாங்க. ஆனா தேவன் செய்ய நினைச்ச பிறகு அங்க அவனுக்காக எல்லாரும் அவன் கூட வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க, அவனுக்காக அங்கலாய்க்கிறாங்க, கொண்டு பொண்ணு ஆபரணத்தை கொடுக்கறாங்க. அப்போ ரெஸ்டோரேஷன் நடக்குதுன்னா யார் இருதயத்துல தேவன் பேசணுமோ அவங்க இருதயத்துல தேவன் பேசுகிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரெஸ்டோரேஷன் வேணும். ஒருவேளை நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ரெஸ்டோரேஷன் வேணும், இல்ல இழந்த என்னுடைய பணத்தை நான் நிறைய இழந்துட்டேன் அதுல ஒரு ரெஸ்டோரேஷன் வேணும், இழந்த சுகம் எதுல உங்களுக்கு ரெஸ்டோரேஷன் வேணும்னாலும் சம்பந்தப்பட்ட இடத்துல டீல் பண்ண வேண்டியது அது அவர் வேலை. ஏன் நமக்கு இன்னும் இழந்ததை நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம்னா நம்ம நிறைய நேரங்கள்ல அந்த காரியங்கள்ல போய் என்ன செய்யறோம், டீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு முழுவதுமாய் நம்ம தேவன் ரெஸ்டோரிங் காட் அப்படிங்கிறத உணர்ந்தவர்களாய், அப்பா உங்கள்கிட்ட நாங்க இதை கொடுத்துட்டோம் அப்படின்னு நீங்க சரண்டர் பண்ணும்போது நிச்சயமாய் தேவன் உங்க வாழ்க்கையில அந்த ரெஸ்டோரேஷனை காண செய்வார். அப்போ அடுத்து நம்ம பார்க்கும்போது 12வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். இதை நல்லா கவனிங்க. நான் அத திருப்பி அந்த பழசையும் நம்ம வாசித்து பார்க்கும்போதுதான் தெரியும். யோபுவுக்கு என்ன கொடுத்தாராம்? 14,000 ஆடுகள், 14,000 ஷீப், அப்புறம் 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏர்கள், 1000 கழுதைகள் அவனுக்கு உண்டாயின. அங்க கணக்கு கூட கரெக்டா மிஸ் ஆகல. எப்படி ரெட்டிப்பா அவர் ஆசீர்வதிச்சார்னு. இதே இது யோபு 1வது அதிகாரம் 3வது வசனத்துல ஜோப் 1:3 என்ன போட்டிருக்குன்னா, அவனுக்கு 7,000 ஆடுகளும், நம்ம என்ன பார்த்தோம், 14,000 ஆடுகள் பார்த்தோம், 3,000 ஒட்டகங்கள், அங்க என்ன பார்த்தோம், 6,000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள் பார்த்தோம், அங்க 1000 ஏர்மாடுகள், 500 கழுதைகள்னு பார்த்தோம், அங்க 1000 கழுதைகள். ஒருவேளை இன்னைக்கு நம்ம கணக்கெல்லாம் மறந்துருவோம், நம்மள்ட்ட எவ்வளவு இருந்ததுன்னு மறந்துருவோம். ஆனா நம்ம அப்பாவுக்கு நம்ம என்ன வச்சிருந்தோங்கிறது அவர் கணக்குல வச்சிருக்காரு. என் பிள்ளைக்கு இழந்ததை நான் ரெட்டிப்பா திரும்ப கொடுக்கணும்னு அவர் நினைச்சிட்டாருன்னா நமக்கு என்ன வச்சிருந்தோங்கிறது மறந்திருந்தா கூட அவர் கணக்குல ஒரு நாளும் மிஸ் பண்ண மாட்டாரு. யோபு இழந்த அனைத்தையும் அவர் ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம் 13வது வசனம், 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். 10 பிள்ளைங்க, யோபு இழந்த அந்த 10 பிள்ளைங்களுக்கு பதிலா திரும்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, 7 குமாரர் 3 குமாரத்திகளை கொடுக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, மூத்த மகளுக்கு எமிமாள், 2வது மகளுக்கு கெத்சியால், 3வது மகளுக்கு கிரேனாப்னு பேரிடுறாரு. அதுல எப்படி கொடுத்தாருன்னு பாருங்க. அந்த தேசத்தில் எங்கும்
யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. பிள்ளை கொடுத்தது மாத்திரம் இல்ல, இத மாதிரி அழகான பிள்ளைகள் தேசத்திலே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தோல் வெடிச்சு புழுதியில பூச்சிகளுக்குள்ள புழுக்களுக்குள்ள கடந்த யோபுவை ரெஸ்டோர் பண்ணி அப்படி அழகான பிள்ளைகளை தேவன் கொடுத்திருக்கிறாருன்னா, இன்னைக்கு நமக்கு ரெஸ்டோர் பண்றது அவருக்கு பெரிய விஷயமா? நினைச்சு பார்த்திருப்பாரா? அதே ஒய்ஃப் கூட தான் தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்ன அந்த ஒய்ஃப் கூட தான் திரும்பி அவருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து, திரும்பி 10 பிள்ளைகளை கொடுத்து, 10 பிள்ளைகளையும் சௌந்தரியமான பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னா, இதே தேவனைத்தானே நாமும் ஆராதிக்கிறோம். நமக்கு அவர் செய்யாமல் இருப்பாரா? அடுத்தது நம்ம பார்க்கும்போது அங்க கரெக்டா அந்த எலிப்பாஸ் சொன்ன வார்த்தை அப்படியே நடக்குது. நம்ம பார்க்கிறோம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். நம்ம எங்க பார்த்தோம்? யோபு 5வது அதிகாரத்துல அங்க எலிப்பாஸ் சொல்றதுல அததான் பார்த்தோம். முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். ஒருவேளை இது நமக்கு கூட இன்றைக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தமா கொடுக்கிற வார்த்தையா இருக்கு. உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல் இருப்பார்கள். அதே மாதிரி யோபு 4 தலைமுறைகளை அவர் பார்க்கிறது மாத்திரம் இல்லாம, தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேரு. தானியம் எப்ப முதிர்ந்த பிறகுதான் அது அம்பாரத்துல சேரும். அந்த ஸ்டேஜ்ல தான் அதை கொண்டு சேர்ப்பாங்க. அதே போல முதிர்ந்த வயதுல தான் நீர் கல்லறையில் சேருவீர் அப்படின்னு சொல்றது மாதிரியே அந்த வார்த்தையின்படியே அங்க யோபு நெடுநாளா இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். அங்க இழந்து எல்லாத்தையும் இழந்த பிறகு அவனுக்கு 140 வருஷம் தேவன் கொடுக்கிறாருன்னா, அப்போ அவரை மாதிரி ரெஸ்டோர் பண்றதுக்கு நம்ம வாழ்க்கையில யாரும் கிடையாது. இன்னைக்கு நம்ம பல வேளைகள்ல நாமளே நம்ம இது அப்படி ஆயிரும், இது அப்படி செஞ்சிடலாம், இதை நம்ம இப்படி செஞ்சுட்டா இது நம்ம ரெஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல வேளைகள்ல நம்ம சுயமா யோசிக்கிறது நிமித்தம் இன்னும் நம்ம அந்த ரெஸ்டோரேஷனை பார்க்க முடியாதவர்களா இருக்கிறோம். யோபு தோல் வெடித்து புழுக்கள் பற்றின, அதாவது கிட்டத்தட்ட மரணம் அடைஞ்ச ஸ்டேஜ்ல தான் யோபு இருந்திருக்கிறார். மரணம் அடைந்த ஒரு மனிதனுடைய சரீரத்துல புழுக்களும் பூச்சிகளும் எப்படி அத திங்குமோ அது போலதான் அவனுடைய சரீரம் இருந்த சரீரத்தை அவர் ரெஸ்டோர் பண்ணி அவனுக்கு இழந்த அத்தனை சொத்துக்கள், இழந்த பிள்ளைங்க, இழந்த எல்லாவற்றையும் சுகம் எல்லாவற்றையும் அவர் திரும்ப கொடுத்திருக்கிறார்னா, உங்களுக்கு திரும்ப கொடுப்பது அவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. யார் எங்கேயும் அவர் போய் நிக்கல, யாருக்கிட்டையும் கேட்கல, எனக்கு தாங்கன்னு சொல்லி அவர் கேட்கல. ஆனா ரெஸ்டோர் பண்ணது யாரு? தேவன். ஏன்னா அதான் எப்ப யோபு அதை அறிஞ்சாரோ, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு எப்ப ஒரு வெளிச்சம் அவருக்கு வந்துச்சோ அப்போ இருந்தே அங்க ரெஸ்டோரேஷன் ஆரம்பிச்சதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இன்னைக்கு அவர் உங்களுக்கு ரெஸ்டோர் பண்ணணும்னு அவர் நினைச்சிட்டாரு, இனி அதை யாரும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவர் வார்த்தையா இருக்குது. நிச்சயம் இதே வார்த்தையின்படி கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அது மாதிரி ஒருவேளை இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ல நீங்க எல்லாம் இழந்து போயிருக்கிறீங்க. இப்ப இளையகுமாரன் அங்கே தகப்பனுடைய அன்பை இழந்து போனது போல ஒரு இடத்திற்கு அவன் தள்ளப்படுறான். தகப்பன் கிட்ட போனா தகப்பன் தன்னை ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற இடத்துலதான் அந்த இளையகுமாரன் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம அதை வாசித்து பார்ப்போம். ஆஹ் லூக்கா 15, லூக் சாப்டர் 15. அப்போ அவன் சொல்றான், அங்க பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், அது கூட ஒருத்தரும் அவனுக்கு கொடுக்கல. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அப்பதான் புத்தி தெளிந்து, சாப்பிடுறதுக்கு கூட நமக்கு ஒண்ணு இல்லையேன்னு நினைக்கிறப்பதான் அவனுடைய புத்தி தெளியுது.
அந்த டைம்ல அவன் சொல்றான், இனிமேல் உம்முடைய குமாரன் நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். ஆனா தகப்பன் அவனை பார்த்த உடனே அவனை போய் கழுத்தை கட்டிட்டு அவனை முத்த செய்து சொல்றா முத்த செய்றான். ஆனா இவன் ரிஹர்சல் பண்ணிட்டு வந்ததை மறுபடியும் அங்க சொல்றான். ஆனா தகப்பனோ அதை காது கொடுத்து கூட கேட்கல. இன்னைக்கு ஒருவேளை தேவனை விட்டு தூரமானது போல நீங்க ஒருவேளை அந்த உணர்வுல இருந்தாலும், இன்றைக்கு தேவன் உங்களை கட்டி அணைக்க அவர் வந்திருக்கிறார். அந்த ரிலேஷன்ஷிப்பை அவர் திருப்பி உங்களுக்கு ரெஸ்டோர் பண்றாரு. ஒருவேளை நீங்க தான் தூரமா போனதை போல உணர்றீங்களே தவிர, அவர் உங்க மேல கண்ணோக்கமாய்த்தான் இருக்கிறார். எப்போ என் பிள்ளை வரும் அப்படிங்கறத தான் அவர் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரே தவிர, உங்களை குற்றப்படுத்தவோ உங்களை எந்த விதத்திலையும் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கவோ அவர் இல்லை அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். இப்ப இன்றைக்கு தேவன் அந்த ரிலேஷன்ஷிப்ல மாத்திரம் இல்ல, உங்க குடும்ப உறவுகள்ல என்னென்ன பிரச்சனைகளுக்குள்ள இருந்தாலும் அதையும் தேவன் என்ன செய்யறாரு? ரெஸ்டோர் பண்றாரு. அப்போ பெரிய ஒரு ரெஸ்டோரேஷனை இன்றைக்கு தேவன் உங்க குடும்பங்கள்ல காண உதவி செய்வார். யாரு உங்களை புறக்கணிச்சு தள்ளுனாங்களோ, யார் நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளினாங்களோ, அவங்களே உங்களை தேடி வருகிற நாட்களுக்குள்ள தேவன் உங்களை கொண்டு வருகிறார். உங்க மேல அன்பு செலுத்துகிற இடத்துக்குள்ள தேவன் உங்களை கொண்டு வருகிறார். நீங்க இவ்வளோ நாள் நீங்க காத்துட்டு இருந்திருக்கலாம். லேயாள போல இப்ப என்னை நேசிப்பார், இப்ப என்னை நேசிப்பார், இப்ப என்னை நேசிப்பார்னு சொல்லி ஒருவேளை உங்க கணவருடைய அன்புக்கோ இல்ல கணவர் மனைவியுடைய அன்புக்கோ நீங்க காத்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனா அவர் ரெஸ்டோர் பண்ணிட்டாருன்னா அது பரிபூரணமா இருக்கும். ஒருவேளை நீங்க பல முயற்சிகள் பண்ணி உங்களுடைய சுய பலத்துல நம்ம பேசி சரி பண்ணிடலாம், நம்ம அன்பு காட்டுனா அவங்க சரியாயிருவாங்க அப்படின்னு அன்பு செலுத்தி சரி பண்ணிடலாம், இப்படியெல்லாம் பல காரியங்கள் நீங்க செய்து பார்த்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க தோல்வியில இருந்திருக்கலாம். ஆனா எப்போ தேவனுடைய கரத்துல அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க விட்டு கொடுக்குறீங்களோ, அந்த நிமிஷத்துல இருந்து தேவன் தன்னுடைய ரெஸ்டோரேஷன் வேலையை அவர் ஆரம்பிக்கும் போது அதுல பரிபூரணம் இருக்கும், அதுல பெர்ஃபெக்ஷன் இருக்கும். அதுல நீங்க எதுவுமே செயல்பட வேண்டாம். நீங்க இளைப்பாறுதலுக்குள்ளே இருக்கும்போது காரியங்கள் தானாக நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. இந்த தேவன் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அடுத்ததா நம்ம நல்லா தெரிஞ்ச ஸ்டோரி தான், மார்க் 5 25 முதல் 34. அதாவது பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அந்த ஸ்திரீயை குறிச்சு நம்ம நிறைய தியானிச்சிருக்கிறோம். அப்போ இங்க எப்படி ஒரு ரெஸ்டோரேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல், ஒருவேளை இன்னைக்கு நீங்க டாக்டர்ஸே நம்பி மருந்து மாத்திரைன்னு எவ்வளவோ நீங்க எடுத்துட்டு இருக்கலாம். ஆனா கூட உங்க சரீரத்துல சுகத்தை நீங்க பார்க்க முடியாமல் இருக்கலாம். அந்த ஸ்திரீயும் அப்படித்தான் இருந்தாள். எவ்வளவோ அவ இருந்த ஆஸ்திகள் அத்தனையும் செலவழிச்சு பார்த்தா கூட அவளுக்கு இருந்த அந்த பலவீனம் மாறவே இல்லை. அப்போ அவ என்ன செய்யறா? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவ இருதயத்துக்குள்ள ஒண்ணு பேசுறா. நான் போவேன், அவர் வஸ்திரங்களை தொடுவேன், நான் சுகமாவேன். அங்க போய் அவர்கிட்ட ஜெபிக்கெல்லாம் போகல, நான் போவேன், நான் தொடுவேன், நான் சுகமாவேன் அப்படிங்கிறது தான் அவளுடைய காரியமா இருக்கு. ஒண்ணே ஒண்ணு, அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவளுக்குள்ள அந்த விசுவாசம் வந்துருச்சு. இன்னைக்கும் நம்ம இந்த யோபுவை குறிச்சு கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் அவர் எவ்வளவு பெரிய தேவனை குறித்து நம்ம இதுல அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் கேள்விப்பட்ட உடனே இயேசுக்கு மேல 100% அவளுக்கு விசுவாசம் வருது. இன்னைக்கு இவ்வளவு நேரம் 1/2 மணி நேரம் நம்ம யோபு குறிச்சு நம்ம தியானிச்சிருக்கிறோம். எத்தனை பேருக்கு தேவன் மேல அந்த விசுவாசம் இருக்கிறது? இந்த விசுவாசம் அவரிடத்துல இருந்து வல்லமையை புறப்பட செய்யக்கூடிய ஒரு காரணமாய் இருக்கிறது. அப்போ அவ்வளவு பெரிய தேவனை நான் ஆராதிக்கிறேனே, அந்த அவரை அறிகிற அறிவு, அதுல அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம போகும்போது இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த இளைப்பாறுதலுக்குள்ள வந்துட்டா. இயேசு இவ்வளவு பெரிய தேவனா, நான் போவேன், நான் அவர் வஸ்திரத்தை தொடுவேன், அவர் வஸ்திரத்திலேயே வல்லமை இருக்கும், நான் தொட்டா நான் சுகம் ஆவேன்.
இப்போ இன்னைக்கு நம்ம யோபு குறிச்சு கேள்விப்பட்டுட்டோம். இவ்வளவு பெரிய ரெஸ்டோரிங் கார்டன் ஆராதிக்கிறேனே, நிச்சயமா என் தேவன் இதை ரெஸ்டோர் பண்ணிட்டாரு, நான் இனி இதை குறிச்சு கவலைப்பட மாட்டேன், நான் என் தேவனை துதிப்பேன், என் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக ரெஸ்டோர் பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ரெஸ்டோரேஷன் உங்க குடும்பங்கள்ல நீங்க இழந்த காரியங்கள் அனைத்துலயும் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இங்க என்ன நடக்குது? ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். தொட்ட அடுத்த நிமிஷம் அவளுக்கு என்ன ஆயிடுச்சு? சுகம் அடைஞ்சது. உடனே அவள் அதை தன் சரீரத்திலையும் உணர ஆரம்பிக்கிறாள். ரெஸ்டோரேஷன் பெரிய நேரம் எல்லாம் எடுக்கல, நாட்கள் எல்லாம் ஆகல. அவ விசுவாசித்த அடுத்த செகண்ட் அவ சரீரத்துல அந்த ரெஸ்டோரேஷனை பார்க்கிறாள். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், அங்க ஆண்டவர் சொல்ற, என்னை தொட்டது யார்? எனக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டுச்சு. எப்ப ஆண்டவருக்குள்ள இருந்து வல்லமை புறப்படும்? விசுவாசத்தோட அவரை தொடுகிற நேரத்துல. அப்ப இன்னைக்கு ஒருவேளை லிட்ரலா அங்க பிசிக்கலா அவள் இயேசுவை பார்த்தாள். இன்னைக்கு பிசிக்கலா நம்ம பார்க்கல, ஆனா இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அந்த பிசிக்கலா நம்ம பார்க்கல முடியலனாலும் ஆவியா இருக்கிற அவருடைய வார்த்தையை நம்ம எப்ப விசுவாசிக்கிறோமோ அந்த வார்த்தைக்குள்ள இருந்து நமக்கு என்ன வருது? வல்லமை புறப்பட்டு நமக்கு தேவையான அற்புதத்தை அது செய்து முடிக்கிறது. அதனாலதான் அவர் வார்த்தை வெறுமையாய் திரும்பாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்ற, இப்போ எப்படி கேட்ட உடனே அங்க அவ பயந்து சொல்றா, நான் தான் அப்படின்னு சொல்றா, உண்மையெல்லாம் சொல்றா. அதற்கு அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அந்த ஷாலோம் அங்க பேசுறாரு, பர்ஃபெக்ட் ஹீலிங். பெர்ஃபெக்ட்டா அவளுக்கு முழுமையா ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஒருவேளை நான் நினைக்கிறேன், இந்த சமாதானத்துக்குள்ள அவ இழந்த ஆஸ்திகள் எல்லாம் கூட அவளுக்கு திரும்ப கிடைத்திருக்கும். அந்த வியாதி நிமித்தம் அவள் இழந்த அத்தனையும் அவளுக்கு திரும்ப கிடைச்சிருக்கும். ஏன்னா அவளுடைய விசுவாசம் அவ்வளவு பெரிதாய் தேவன் பார்க்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ, உன் வேதனையே உனக்கு கிடையாது, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஒருவேளை அவளுக்கு அந்த ஹீலிங் மாத்திரம், அந்த சரீரத்துல பலவீனம் மாத்திரம் அவளுக்கு குறையில்ல, தன்னுடைய எல்லாத்தையும் இழந்ததும் அவளுக்கு ஒரு வேதனையா இருந்திருக்கும். நிச்சயம் அந்த வேதனையும் அவர் நீக்குகிற தேவனா இருக்கிறார். அப்போ இன்றைக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இயேசு செய்திருப்பார்னா, நமக்கும் அதே அற்புதத்தை தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்த கடைசியா நம்ம ஒண்ணு பார்த்து முடிக்க போறோம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம், எசேக்கியேல் சாப்டர் 37, அதுல இருந்து ஒரு சில வசனங்களை பார்த்து நம்ம முடிப்போம். அங்கே எசேக்கியேல தேவன் வந்து எலும்புகள் நிறைந்த ஒரு உலர்ந்த, அந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவே நிறுத்தி அங்க அங்க வந்து என்ன செய்யறாரு? மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேக்குறது. அது மிகவும் உலர்ந்து போய் கிடக்குது. அதாவது ட்ரை போன்ஸ், டோட்டலா ட்ரையா இருக்கு. அந்த எலும்புகளை பார்த்து தேவன் கேட்கிறாரு. இது ஒருவேளை இஸ்ரவேல குறிச்சு ஒரு ரெஸ்டோரேஷனுக்காக ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமா எசேக்கியேல்ட்ட இந்த காரியத்தை பேசினா கூட, இன்றைக்கு நமக்காக இந்த காரியத்தின் மூலம் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அப்போ அது உலர்ந்து போயிருக்கு. அவன்கிட்ட கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா? உலர்ந்து போய் டோட்டலா ட்ரையா இருக்கிற, தனித்தனியா கிடக்குது எலும்பு, இந்த எலும்பு உயிர் அடையுமா? நம்மளை கொண்டு ஒரு இடத்துல நிறுத்தி எலும்பா இருக்கிற பள்ளத்தாக்குல போய் பார்த்து நம்மள்ட்ட கேட்டாங்கன்னா, ஆண்டவர் கேட்டாருன்னா, இந்த எலும்பு உயிரடையுமா? அது எப்படி ஆண்டவரே உயிரடையும்? இப்படித்தான் நம்ம சொல்லியிருப்போம். அங்க எசேக்கியேல் என்ன சொல்றாரு? கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர், உமக்கு தெரியும்பா, அந்த எலும்புல கூட உயிர் வருமா வராதான்னு அது உமக்கு தெரியும். அப்போ ட்ரை போன்ஸுக்குள்ள அங்க ஜீவனை கொடுக்க கூட, ரெஸ்டோரேஷனை கொண்டு வர, அதாவது ஒரு எலும்பு எப்ப ட்ரை ஆகும்னா, பல வருஷங்கள் மரித்து போன சடலங்கள்ல உள்ள எலும்புகள் தான் துண்டு துண்டா அது என்ன செய்யுது? ட்ரையா கிடக்குது. ஆனா பல வருஷங்கள் ஆன அந்த எலும்புகளுக்குள்ள ஜீவனை கொடுத்து ரெஸ்டோர் பண்ண முடியும்னா, இன்றைக்கு நம்ம இழந்த காரியங்கள்ல ஜீவனை அனுப்ப, அவருடைய ஆவியை அனுப்பி ரெஸ்டோர் பண்றது அவருக்கு பெரிய விஷயமா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு,
கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, அப்போ ஆண்டவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரை சொல்லி, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அப்போ அவருடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணும்போது உயிர் அடைகிறது. அந்த எலும்புகள் என்ன செய்தான்? உயிர் அடையும் அப்படின்னு சொல்லி நீ அந்த எலும்புகளை பார்த்து பேசுன்னு சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, அதாவது துண்டு துண்டா கிடக்குது, ஒரு நான் லிவிங் திங் மாதிரி அந்த எலும்புகள் கிடக்குது. அந்த எலும்பை பார்த்து பேச சொல்றாரு. உங்களுக்குள்ள நான் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நம்மளால முடியுதா? இன்னைக்கு நம்ம சரீரத்தின் அவயவம் ஒண்ணு, ஏதோ ஒண்ணு ஒரு சின்ன விஷயத்துல பாதிக்கப்பட்டா நம்மளால இப்படி பேச முடியுமா? நம்ம பேசணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. அங்க எசேக்கியேலை பார்த்துதான் தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்றாரு. அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்றாரு. உங்களுக்குள்ளே ஆவியை அனுப்புவேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இன்றைக்கு உங்க சரீரத்தின் அவயவங்கள் எது பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை பார்த்து நீங்க பேசுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சரீரத்தின் அவயவத்துக்குள்ளே இருக்கிறபடியினால் இந்த சரீரத்தின் அவயவம் உயிர் அடைகிறது அப்படின்னு சொல்லி நீங்க பேசுற அந்த வேலையில விசுவாசிச்சு நீங்க பேசுங்க. உங்க சரீரத்துல அந்த ஹீலிங், அந்த ரெஸ்டோரேஷனை நீங்க நிச்சயம் பார்ப்பீங்க. உலர்ந்து போய் பல வருடங்கள் ஆன எலும்புகளுக்குள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்புதுன்னா, உங்க சரீரத்தின் அவயவத்தை பார்த்து நீங்க பேசும்போது நிச்சயமா அந்த ரெஸ்டோரேஷன் நடக்கும். அடுத்ததா பார்க்கிறோம், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். நான் சொல்றேன், உங்க மேல சதைய வச்சு நரம்புகளை சேர்த்து உங்களை மூடி உங்கள ஆவியை கட்டளையிடுவேன், நீங்க உயிரடையும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இன்றைக்கு தேவன் ஒருவேளை இந்த வார்த்தைய நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார். நீங்கள் உயிரடைவீர்கள். எந்தெந்த இடத்துல எல்லாம் மரித்து போனதை போல நீங்க உணர்றீங்களோ அந்தந்த பகுதிகளில் எல்லாம் தேவன் இன்றைக்கு அவர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் அனுப்பி நம்மை உயிரடைய செய்கிறார். இது நடக்குதா இல்லையான்னு சொல்லி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயம் இந்த காரியங்கள் உங்க சரீரத்துல, உங்க குடும்பத்துல எந்தெந்த பகுதியில எந்தெந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் மரித்து போய் கிடக்குதோ அதற்குள்ள தேவன் இன்றைக்கு அவர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் அனுப்புகிறார். உங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களுக்குள்ளயும், உங்க ஒவ்வொருத்தருடைய யாருக்கெல்லாம் என்ன குறைவுகள், ஒருவேளை கர்ப்பத்துக்குள்ள அவர் அங்க தன்னுடைய ஆவியை அனுப்புகிறார். மரித்து போய் கிடக்கிற அந்த கர்ப்பத்துக்குள்ள அவர் தன்னுடைய ஆவியை அனுப்புறார். இப்பொழுது அவை எல்லாம் உயிர் பெறுகிறது. நிச்சயமாய் இந்த அவர் வார்த்தையை நமக்கு அனுப்பிட்டார்னா இந்த காரியங்கள் அப்படியே நடக்கிறத நம்ம இந்த வர்ற நாட்கள்ல நிச்சயமா பார்ப்போம்னு சொல்லி கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா எவ்வளவு பெரிய தேவன். எனக்கு மறுபடியும் அந்த சிஸ்டருடைய டெஸ்டிமனி தான் நினைவுபடுத்துறா. அவ்வளோ அழுக கண்ணீர். ஆனா இன்றைக்கு தேவன் அந்த குடும்பத்தை ஒரு பெரிய ரெஸ்டோரேஷனுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஏன் நமக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதை நீங்க தனியா வாசித்து பாருங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார்கள். அப்போ இஸ்ரவேல் மக்கள் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. எங்க எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிட்டுன்னு சொல்றாங்க, எங்க நம்பிக்கை அற்று போயிட்டுன்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கீங்களா இருக்கும். எங்க நம்பிக்கையே அற்று போயிடுச்சு, நாங்க உலர்ந்து போயிட்டோம், நெடுங்காலம் காத்திருந்து எங்க இருதயம் இழைச்சு போச்சு அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க சொல்றாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத தேவன் அறிந்து இன்னைக்கு சொல்ற, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆனா நீ தீர்க்க தரிசனம் உரைத்து, என் ஜனங்களை நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்போ இன்னைக்கு அவர்
அவருடைய ஆவியை நம்ம பகுதிகள் எந்தெந்த பகுதிகள் எல்லாம் ரெஸ்டோரேஷன் தேவைன்னு நம்ம நெடுநாட்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோமோ அத்தனை பகுதிகளுக்குள்ளாகவும் தேவன் இன்றைக்கு அவருடைய ஆவியை அளவில்லாமல் அனுப்பி கொண்டே இருக்கிறார். அத்தனை பகுதிகளும் இன்றைக்கு உயிர் அடைகிறது. நீங்க இதை விசுவாசிங்க. நிச்சயமா நீங்க ஒருவேளை இன்னைக்கு நான் பேசும்போதே உங்க உங்க ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒவ்வொரு காரியம் ஓடிட்டே இருக்குது. ஆமா, எனக்கு இந்த இடத்துல ஒரு ரெஸ்டோரேஷன் வேணும், இந்த இடத்துல எனக்கு ஒரு ரெஸ்டோரேஷன் இருந்தாதான் என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்க முடியும், இதுக்காகத்தானே நான் ரொம்ப நாள் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க ஒவ்வொருவர் மனதிலையும் ஒவ்வொரு காரியம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அத்தனை காரியங்களுக்குள்ளாகவும் தேவன் இன்றைக்கு அவருடைய ஆவியை அளவில்லாமல் அனுப்பி இருக்கிறாரு. அத்தனை காரியங்களையும் அவர் ரெஸ்டோர் பண்றாரு. நிச்சயமா இனி வரப்போகிற நாட்கள்ல நம்ம எல்லாருமே இதை சாட்சியாய் சொல்ல போகிறோம். கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், அதை சொன்னேன் அதை செய்வேன். அவர் சொல்லிட்டாரு, அவர் செய்ய போறாரு. அவர் செய்ய நினைச்சிட்டாரு, அதை தடுக்க முடியாது. இத விசுவாசிக்கிறது மாத்திரம்தான் நம்ம வேலை. நம்ம வேலை எதுலயும் அதாவது நம்ம முயற்சி பண்றது இன்னோட நம்ம என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். அப்பா பார்த்து கொள்ளுவார், அப்பா செய்வார். அவரால முடியாத காரியம்னு ஒண்ணு இருக்க. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னால முடியாதுன்னு ஏதாவது இருக்குதான்னு நம்மள்ட்ட கேக்குறாரு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ, இதை நம்ம இப்படி பேசினா நடந்துருமா, நம்ம இப்படி செஞ்சா நடந்துருமா, இதை இப்படி பண்ணா நடந்துருமா, அப்படி பண்ணா நடந்துருமா, இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, எத்தனை விதங்கள்ல நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு டோட்டல் சரண்டர் 100% அவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கைய நம்ம ஒப்பு கொடுக்கும் போது என்னென்ன இடத்துல ரெஸ்டோரேஷன் வேணுமோ இதை உங்கள்கிட்ட நாங்க சரண்டர் பண்றோம்ப்பா, இதுக்கு மேல நாங்க இதை குறிச்சு திங்க் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி டோட்டல் சரண்டர் பண்ணும்போது நிச்சயமா தேவன் ஒரு பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார். எப்படி யோபு இறந்த எல்லாவற்றுக்கும் பதிலா அவனுக்கு எல்லாத்துலயும் அங்க ஒரு பரிபூரணத்தை தேவன் கொடுக்கிறத பார்க்கிறோம். அப்படி ஒரு பரிபூரண ஒரு ரெஸ்டோரேஷனை தேவன் இன்றைக்கு நமக்கு தரப்போகிறார் என்பதுதான் இன்றைக்கு அவர் நம்ம கூட இடைப்பட்ட அந்த வார்த்தையின் சத்தியமா இருக்குது. நிச்சயம் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் கர்த்தாவே எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தையின்படி தகப்பனே, அன்றைக்கு எசேக்கியேலை பார்த்து நீங்க தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னீங்கப்பா. ஒருவேளை இன்றைக்கு அந்த வார்த்தையை நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக தீர்க்க தரிசனமாக உரைக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த இடத்துல எல்லாம் ரெஸ்டோரேஷன் வேணுமோ அப்பா, உங்க ஆவியை நீர் அனுப்புகிறீரப்பா. அந்த பகுதிகள் எல்லாம் உயிரடைகிறது தகப்பனே. அந்த பகுதிகள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் ஒரு ரெஸ்டோரேஷனை நீங்க கொண்டு வர்றீங்க. உலர்ந்து போய் கிடக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுதே உயிர் பெற்று எழும்புகிறது தகப்பனே, ஜீவன் அடைகிறது கர்த்தாவே. ஒரு பெரிய ரெஸ்டோரேஷன் யோபுக்கு அப்பா, சரீரம் அழுகி போச்சுப்பா, அதையே ரெஸ்டோர் பண்ண உங்களால முடியும்னா, ஒருவேளை மெடிக்கல் சயின்ஸே இல்லாத நாட்கள்ல அப்படி அற்புதம் நடந்ததுப்பா. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு அந்த மெடிக்கல் சயின்ஸ் எல்லாம் வளர்ந்ததுனால நாங்க உங்களை நம்ப முடியாத இடத்துல நாங்க வந்துட்டோம். அநேகம் அநேகம் நாங்க எத்தனையோ காரியங்கள் உலகத்தின் பிடியில நாங்க சிக்கி தவிக்கிறதுனால அந்த ரெஸ்டோரேஷனை இன்னும் பார்க்க முடியலப்பா. இன்றைக்கு தகப்பனே, ஆண்டவரே அப்பா, அந்த ரெஸ்டோரேஷனை உங்க கரத்துல ஒப்பு கொடுத்துட்டோம்பா. நாங்க இனி அதுல செயல்பட மாட்டோம். அந்த டோட்டல் சரண்டரை நாங்க எல்லாருமே அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எந்தெந்த பகுதிகளில் ஒரு ரெஸ்டோரேஷன் வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பகுதிகள் எல்லாத்தையும் நாங்க ஒரு குடும்பமாய் உங்ககிட்ட நாங்க சரண்டர் பண்றோம். நீங்க பார்த்து கொள்ளுங்க. விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னது போல ஜீவ விருட்சத்தை கர்த்தர் இனி காண செய்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ரெண்டத்தனையான நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன், ஆண்டவரே, நித்திய மகிழ்ச்சி கர்த்தர் கொடுக்கிறீரப்பா. உமக்கு நன்றி. இனி பெரிதான சாட்சிகளை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் அப்பா. ஒவ்வொருவர் வாழ்க்கையில நடந்த ரெஸ்டோரேஷனை குறிச்சு நாங்க கேட்கணும் தகப்பனே. உங்க நாமத்தை நாங்க மகிமைப்படுத்தணும் சுவாமி. கர்த்தர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமையாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
யாராவது ஷேர் பண்ணுமா? நிச்சயம் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய ரெஸ்டோரேஷனை நம்ம பார்க்க போறோம் நம்ம வாழ்க்கையில. தேவன் இழந்த எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப கொடுக்க போறாரு. சம்பூர்ணமாய் நம்ம சாப்பிட்டு திருப்தி அடைந்து நம்மை அதிசயமாய் நடத்தி வந்து நம்ம தேவனை துதிக்க போறோம். அவருடைய ஜனங்களாகிய நாம் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆஹ் சிஸ்டர் ஹேமா, யாரு சிஸ்டர்? லிவிங்ஸ்டன் உடைய ஓகே ஓகே. கசின். அக்கா தெரியுதுக்கா, சாரிக்கா. ஓகே சாரி ஓகே. சாரி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சு மெசேஜ். க்ளோரி டு காட். தேங்க்யூக்கா. தேங்க்யூ. ரொம்ப ரெஸ்டோரேஷன்ல இந்த வண்டர்ஃபுல். ஐ மீன் ஹாப்பி டு ஜாயின் த ஜூம் மீட்டிங் அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூக்கா. தேங்க்யூக்கா. நம்ம ப்ரேயர் செஷன்ல மீட் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்காகவும் நீங்க ஜூம் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கூட ஒரு சர்ச்ல மெசேஜ் கொடுக்க போறேன். உங்க பர்சனல் ப்ரேயர்ஸ்ல என்ன நினைச்சுக்கோங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை அந்த இடத்துலயும் செய்யணும்னு சொல்லி நீங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.